கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் வழியாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீங்கள் எல்லோரும் அப்படியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த உலகத்தில் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவர்களுக்கு இருக்கும்போது, அதாவது நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு வேலை, நல்ல குடும்பம், நல்ல ஹெல்த்து, இப்படி எல்லாமே அவர்களுக்கு அமையும் போது அவங்க நினைக்கிறாங்க நாம் சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த உலக பிரகாரமான அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. சில வேளைகள் நம்ம நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம், மிகவும் பிரபலமான ஒரு நபர் திடீரென்று மரித்து போனார், அவர் தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனார் என்று வாசிக்கும் போது நம்ம ஆச்சரியப்படுகிறோம். எதுக்காக எல்லாம் பெற்றிருக்க இந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை ஏன் எடுத்தார் என்று நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு அந்த மெய்யான பூரண சமாதானத்தை கொடுக்க முடியாது. அது ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கடலிலே படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பலத்த காற்று, புயல் அடிக்கிறது. படகு நிரம்பத்தக்கதாக அலை மோதி ஆல்மோஸ்ட் அந்த படகு மூழ்கும் தருவாயிலே இருக்கும்போது சீஷர்கள் பதறி போகிறார்கள். அவர்கள் பதறி போய் ஆண்டவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அமைதியாய் எழுந்து தம்முடைய வல்லமையினால் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அடக்குகிறார். அதற்கு பிற்பாடு சீஷர்களை பார்த்து அமைதியாய் அவர் கேட்கிறார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று. ஆம், பிதா அருளிய சமாதானம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த சமாதானத்தை தான் அவர் நமக்கு கொடுப்பதற்காக நம்மை அன்போடு அழைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பல்வேறு யுக்திகளை அவங்க கையாளுகிறார்கள். ஒரு சிலர் குடி பழக்கத்துக்கு அடிமையாய் மாறி போகிறார்கள். ஒரு சிலர் போதை மருந்துகளுக்கு அடிமையாகி போயிடறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டம் அதிகம். ஏன்னா மருந்துகள் மூலம் அந்த சமாதானம் தனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி a temporary relief. ஒரு காலகட்டத்துக்கு, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த ரிலீஃப் அது தர முடியுமே ஒழிய அந்த மெய்யான பூரண சமாதானத்தை ஒரு நாள் அது கொண்டு வரவே முடியாது. ஸோ அடுத்து நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த சமாதானம் அப்போ நம்ம எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படியே நம்ம யோசிக்கும்போது கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் இந்த சமாதானம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தியதால் நமக்கு மீட்பு கிடைக்க, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். அவர் நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய காயம்பட்ட தழும்புகளாலே நமக்கு சுகத்தை உண்டு பண்ணி வைத்தார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு அவர் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அருமையான இந்த சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத ஒரு மெய்யான பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவதாக சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
ஆம், ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி பிடித்து அவரை மட்டுமே நாம் நம்பி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட மனுஷனை அவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இயேசுவை விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பூரண மெய்யான சமாதானம் நமக்குள் வருகிறது. வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், there are so many characters. அவங்களுக்கு கர்த்தர் எப்படி அந்த அருமையான அந்த சமாதானத்தை கொடுத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் யோபை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? யோபு ஒரு நல்ல அருமையான ஒரு மனுஷன். கர்த்தர் அவன் மீது மிகவும் பிரியமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாய் அவன் இருந்தான். ஒரு காலகட்டத்திலே அவன் வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அந்த நாட்களிலே அவன் எப்படி இருந்தானா? வேதம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி அவன் குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவன் அருளிய சமாதானம் அவனுக்குள் இருந்ததால் தான் யோபால் அப்படி இருக்க முடிந்தது. அதே போல பாருங்க, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், அங்கே பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் இல்லையா? மறுநாள் காலையிலே அவங்க உயிரோடு இருப்பார்களா என்பதற்கு எந்த ஒரு கேரண்டி இல்லாத ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அருளிய சமாதானம் அவர்களுக்குள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவங்க நடுராத்திரியிலே 2 பேரும் தேவனை துதித்து பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கலக்கமான சூழ்நிலை ஒரு துதியின் கீதம் எழும்ப முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அவங்க துதித்த ஆண்டவரை பாடினார்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் கொடுத்த சமாதானம் அவர்களுக்குள் இருந்ததே அதற்கு காரணமாய் இருக்கிறது. அவர்கள் அப்படி சமாதானத்தோடு தேவனை துதித்து பாடிய போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை விடுவித்தார் என்று நாம் வேதத்திலேயே வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்க தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் பார்த்தீங்கன்னா அது காணல் நீர் போன்றது. இருப்பது போல இருக்கும், ஆனால் இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானமோ ஆழ்கடலில் காணப்படும் அமைதி போன்றது. கடலின் மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அலைகள் ஒன்று பின்னாடி அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கும். அநேக வேளைகளே கடல் சீற்றத்தோடு காணப்படும், மும்முரத்தோடு காணப்படும் இல்லையா? ஆனால் அந்த கடலின் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்குமா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் அலையை போல் அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நம்ம நெருக்கப்படுகிறோம். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் உள்ளத்தின் ஆழத்திலே அவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் அன்பானவர்களே, உலகம் கொடுக்க முடியாத இந்த அருமையான சமாதானத்தை அவர் நமக்கு தருவதாய் சொல்லுகிறார். அவர் கொடுக்கும் இந்த சமாதானத்தை யாரும் கலங்க பண்ண முடியாது என்றும் அவர் சொல்லுகிறார். வசனம் அப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. யோபு 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் என்று. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்துட்டா, அவரோட சமாதானத்தை அவர் கொடுத்துட்டா, அந்த சமாதானத்தை யாரும் கலங்க பண்ண முடியாது. யார் கலங்க பண்ணக்கூடும் என்று ஒரு கேள்விக்குறியாக போடப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பானவர்கள், எந்த சூழ்நிலையோ, எந்த சத்துருவின் காரியமோ, எந்த மனுஷனோ, எந்த காரணமோ அவர் கொடுத்த அந்த சமாதானத்தை கலங்க பண்ணவே முடியாது என்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் அன்பானவர்களே, உலகம் கொடுக்க முடியாத இந்த சமாதானத்தை, அந்த பூரண மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுக்கவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவரை விசுவாசித்து நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அவரிடத்தில் வருகிறவர்கள் யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவரே இல்லை. ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பூரண சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. அது மாத்திரமல்ல, உங்கள் இல்லத்திலே வந்து அவர் நின்று சமாதானம் உண்டாக கடவுது என்று அவர் சொல்லுவார். அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது நிச்சயம் உங்கள் இல்லத்திலே காணப்படும் பிரிவினைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், வறுமைகள் எல்லாம் மாறி கர்த்தர் ஒரு சமாதானத்தை உங்கள் இல்லத்திலே கொண்டு வர அவரே போதுமானவராய் இருக்கிறார்.
ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் கூட அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 29:11 அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆம், ஆண்டவர் கொடுக்கும் பல்வேறு ஆசீர்வாதங்களிலே முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு கொடுக்கும் அவருடைய சமாதானம். ஸோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்க, என்னுடைய ஜனத்திற்கு நான் சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு மாறாத தேவனாகிய அவர் அவருடைய அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நிரந்தரமான சம்பூரணமான அந்த மெய்யான சமாதானத்தினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.